நடிகரும் இயக்குனருமான மனோஜ் பாரதிராஜா சில நாட்களுக்கு முன்னாடி மாரடைப்பால் தவறியிருந்தார். மனோஜ் பாரதிராஜா அவர்களை நமக்கு இயக்குனர் பாரதிராஜா அவர்களின் மகனாகத்தான் தெரியும். ஆனால் கடைசி வரைக்கும் தன்னை ஒரு தனி மனிதனாக, தனி கலைஞனாக யாருமே அங்கீகரிக்கலை. பாரதிராஜாவோட பையன் கடைசி வரைக்கும் அப்படியே தான் பார்த்தாங்க. அதனாலேயே என் மேலே ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னால் நடிகராகவும் சரி, இயக்குனராகவும் சரி, நான் நினச்ச ஃபீல்டில் ஜெயிக்கவே முடியல. எங்கள் அப்பா கூட என்னை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ப்ரெஷர் என் மேலே இருந்துக்கிட்டே இருந்ததுனாலே என்னால் நானாக இருக்கவே முடியல. பல இடங்களில் உடஞ்சு உட்காந்துருந்துருக்கேன். தற்கொலை எண்ணங்கள்லாம் கூட வந்திருக்குன்னு பல இன்டர்வியூக்களில் மனோஜ் பாரதிராஜா சொல்லியிருக்காரு. அவர் உயிரிழந்ததுக்கு மாரடைப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த மன அழுத்தம், மன உளைச்சல்னால தான் அவர் உயிரிழந்துட்டார் அப்படின்னு சொல்லி இப்போ சோஷியல் மீடியாக்கள் அது ரிலேட்டடாக நிறைய போஸ்ட்லாம் நம்ம பார்க்குறோம். நிறைய பிரபலங்களுமே கூட சொல்கிறாங்க. ஆனால் மனோஜ் பாரதிராஜாவுக்கு ரொம்ப நெருங்கிய வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவரான இயக்குனர் பேரரசு இது சம்பந்தமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனோஜ் பாரதிராஜா மன உளைச்சலால் தவறிட்டாருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? எனக்கு மன உளைச்சல் என்று அப்படின்னு உங்கள்கிட்ட அவர் பகிர்ந்துக்கிட்டாரா? நான் அவங்க ஆஃபீஸ்க்கு அடிக்கடி போவேன். எப்போவுமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக தான் இருப்பார். அவருடைய மறைவுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்தது மட்டும்தான் காரணமே தவிர மனநிலை இல்லை. தேவையில்லாமல் பழி சுமத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பேரரசு விளக்கம் கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்திருந்தாலும் கூட மனோஜ் பாரதிராஜா அவர்களின் பழைய இன்டர்வியூக்களில் தான் மன அழுத்தத்தில், மன உளைச்சலில் இருந்ததையும், தன்னுடைய குடும்பம் தான் தனக்கு சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்றதையும் மனோஜ் பாரதிராஜா சொன்ன பல விஷயங்களை வீடியோ கிளிப்புகளாக சோஷியல் மீடியாக்களில் இப்போ வரைக்கும் நெட்டிசன்கள் ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க.